கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த தூய பவுல் ஆலயத்தினுடைய விசுவாச உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய பெயரிலே என்னுடைய தோத்திரங்களை வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாம் உலக போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அமெரிக்க கடற்படை தளங்களிலிருந்து குண்டுகளை வீசுவதற்கு பல விமானங்கள் புறப்பட்டு உலகம் முழுவதும் தங்களுடைய எதிரிகளினுடைய நாடுகளின் மீது அந்த குண்டுகளை பொழிவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி ஒரு விமான பிரிவுக்கு ஜப்பானின் மீது இந்த குண்டுகளை போட்டு நீங்கள் அழித்துவிட்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்கப்படுகிறது. சில விமானங்கள் சீறி பாய்ந்து ஜப்பானுடைய சிசிமா என்ற ஒரு தீவின் மீது குண்டுகளை பொழிவதற்கு வேகமாக பறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீவில் இருந்த ஜப்பானிய வீரர்கள் சில விமானங்களை சுட்டி வீழ்த்துகிறார்கள். கீழே விழுந்த அந்த விமானத்தில் இருந்து 9 வீரர்களை ஜப்பானிய படைகள் உயிருடன் பிடிக்கிறார்கள். அந்த 9 பேரையும் இழுத்து அவர்களை கட்டிக்கொண்டு தரவென்று தங்களுடைய முகாமுக்கு அழைத்து செல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு வீரர் தப்பித்து விடுகிறார். அருகில் இருந்த கடற்கரையை நோக்கி அவர் ஓடுகிறார். அங்கே விழுந்து கொண்டிருந்த தங்களுடைய விமானத்தில் இருந்த சிறிய படகை எடுத்துக்கொண்டு கடலில் குதித்து வேகமாக அவர் குச்சுயிரும் குளிருமாக கடலிலே அவர் பயணிக்க தொடங்குகிறார். சுதாரித்து கொண்ட ஜப்பானிய படைகள் சில படகுகளை எடுத்துக்கொண்டு அவரை துரத்துகிறார்கள். துப்பாக்கியை கொண்டு அந்த படகை நோக்கி சுட்டு அவர்கள் வீழ்த்த தொடங்குகிறார்கள். படகும் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக தொடங்குகிற இவரால் சக்தி இல்லை. ஆனால் தூரத்தில் இருந்து ஒரு அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இதை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு படகை துரத்துகிறார்கள் என்று அவர்கள் பார்த்தபொழுது துரத்துகிறவர்கள் எல்லாரும் ஜப்பானியர்கள். அப்போது அவர்களுடைய எதிரியாகத்தான் இவர்கள் இருக்க முடியும். இந்த எதிரி அவர்களுடைய எதிரி, நமக்கு நண்பராகி இருக்க முடியும் என்று சொல்லி அருகில் சென்று அந்த ஜப்பானிய படகுகள் எல்லாம் சுட்டி வீழ்த்து விட்டு இவரை காப்பாற்றுகிறார்கள். வாந்தி, மயக்கம், நடுக்கம், சாகுகின்ற நிலைமையிலே அவர் இருக்கும்போது அவரை காப்பாற்றுகிறார்கள். பிடிப்பட்ட 8 பேரும் பற்றி மோசமான வரலாறு இருக்கிறது. கொஞ்ச நாள்ல அந்த தீவிலே உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. போர் கொடுமையாக நடைபெறுவதனாலே வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த உயிருடன் பிடித்து கொண்டு சித்திரவதை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த 8 பேரையும் இந்த ஜப்பானிய வீரர்கள் தலையை வெட்டி கொன்று விடுகிறார்கள். அவர்களுடைய உடல் பாகங்களை வெட்டி எடுத்து சமைத்து சாப்பிட்டு தங்களுடைய உயிர்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இது வரலாறு. இப்போ நீங்க நினைக்கலாம், அந்த தப்பித்து போனவர் என்ன ஆனார்? போர் முடிவுக்கு வருகிறது. தப்பிச் சென்றவர் அமெரிக்க தேர்தலிலே போட்டியிடுகிறார். செனட்டராக அவர் ஜெயிக்கிறார். செனட்டரானவர் பின்பு துணை ஜனாதிபதி ஆகிறார். துணை ஜனாதிபதி ஆகிறார். அவர்தான் ஜார்ஜ் புஷ் சீனியர். தன்னுடைய சுய சரிதையில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் இதை எழுதும்போது பல விஷயங்களை அதில் எழுதுகிறார். அவர் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு, எனக்கான ஒரு மீட்பின் காலம் இருந்தது, அதை நான் நழுவ விடவில்லை.
எனக்கென்று கடவுள் நியமித்த அந்த மீட்புக்கான ஒரு கனத்துளி 8 பேரும் இழந்து போனார்கள். நான் அந்த ஒரு கனத்துளியை நான் பிடித்து கொண்டேன். கடற்கரை இருக்கிறது, என் பின்னால் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், என்னிடம் எதுவும் இல்லை, ஓடுகிறேன், அவர்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, ஓடுகிறேன். ஆனாலும் எனக்கான மீட்பின் காலம் ஒன்று இருக்கிறது, என்னை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று ஓடுகிறேன். சின்ன படகுதான், பரந்த கடல், எங்கே போகிறேன் என்ற திசையும் தெரியாது, ஆனால் ஓடுகிறேன். எனக்கென்று ஒரு மீட்பின் காலம், ஒரு கனத்துளி இருக்கிறது. ஆகவே அதை நம்பி ஓடுகிறேன். மீண்டும் ஓடுகிறேன், மீண்டும் பயணிக்கிறேன். சக்தி இல்லை, பலன் இல்லை. என்னுடைய படகும் துளையிடப்பட்டு, குண்டுகளால் துளையிடப்பட்டு, நீர் ஏற்றம் ஏறி மூழ்குகின்ற நிலைமை. ஆனாலும் அந்த கனத்துளி எனக்காக இருக்கிறது, அதை நான் இழக்க விரும்பவில்லை. அதை பிடித்துக் கொண்டேன். ஆனால் தூரத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஜப்பானின் அதே கடற்கரையில் வந்து நின்று கொண்டு கண்ணீர் துளிகளோடு தன்னுடைய மீட்பின் காலத்தையும் அது நிகழ்ந்த இடத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டு அந்த இடத்தில் அவர் எழுத தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய இன்றைக்கு ஆன அருளுரை மரபு தந்திருக்கிற செம்பொருள் லெந்து மீட்புக்கான காலம். மீட்புக்கான காலம், இந்த லென்ட் ஏ டைம் ஆஃப் ரிடெம்ப்ஷன், ஒரு மீட்புக்கான காலம். இந்த லெந்து வருகிற புதன்கிழமையிலிருந்து இந்த லென்ட் சீசன், அது சீசன் அப்படின்னு சொல்றோம், பருவம் என்று சொல்லுங்க. பருவம் அல்ல, அது ஒரு பயணம். ஒரு பயணத்தை கடவுள் நமக்கு தரப்போகிறார். ரட்சிப்புக்கான பயணத்தை கடவுள் நமக்கு தரப்போகிறார். இத்தனை நாட்களாய் இதே ரட்சிப்பின் பயணத்தை கடவுள் கொடுத்தார். இது ஒரு புது பயணம். ஒரு புது பயணத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பதாக இன்றைக்கான செய்தி, அந்த பயணத்தை நாம் செய்வதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நாம் எந்த அளவுக்கு தரப்போகிறது என்பதை நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பாடம், யோவான் 5ஆம் அதிகாரம் 1 to 9 வசனங்கள் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். வாசியுங்கள். 1, 2 வசனங்கள். யோவான் 5, 1, 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. என்ன பண்டிகைன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் 3 பண்டிகைகள் யூதருடைய. அது என்ன பண்டிகை? பஸ்கா, கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. ஆனால் பஸ்கா பண்டிகை பற்றி முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் கூடார பண்டிகை பற்றி குறிப்பு இருக்கிறது. ஆகவே நாம் ஓரளவுக்கு கணித்து கொள்ளலாம், இது பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகை நாட்களிலே எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஆண்கள், 20 மைல் தொலைவில் இருக்கிற ஆண்கள் கட்டாயம் இந்த 3 பண்டிகைக்கு என்ன பண்ணோம்? வர வேண்டும். அவை இந்த பண்டிகையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லுகிறார். எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களோடு செல்லுகிறவர். இந்த முறை அப்படிப்பட்ட எந்த குறிப்பும் இங்கே இல்லை, சீடர்கள் இல்லை, இயேசு தனியாக செல்லுகிறார். ஆகவே இது ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் இயேசு தனியாக செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. இயேசுனுடைய இந்த பயணத்தை பற்றிய ஒரு முக்கியத்துவம் அவருடைய தனிமையின் பயணத்தில் அடங்கி இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு போனார்.
எபிரேய பாஷையிலே எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே, எருசலேம் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஆமா, அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இங்க இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு செல்லவில்லை. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய வழிபாட்டிற்காக செல்லாமல் அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற குளத்திற்கு செல்லுகிறார். கிரீக்ல குலம்பட்டவுன் அப்படின்ற வேர்பு வருது. அது குளம், தமிழ்ல என்ன இருக்கு? குளம். பாருங்களேன், ஒரே மாதிரி இருப்பாரு. குளம் தமிழ்ல சொல்றோம், கிரீக்லையும் ஏறக்குறைய அதே உச்சரிப்பு தான். குளம் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் வரும். அப்போ இந்த குளத்துக்கு செல்கிறார். அந்த குளம் ஒரு 5 மண்டபங்களை கொண்ட, ஆமாம், இப்போ தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அகழ்வாராய்ச்சியில் இந்த பெதஸ்தா குளத்தை என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க, தோண்டி கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் அங்கே செல்லும் பொழுது அந்த இடத்தை பார்க்கவும், அங்கே ஒரு இதை பற்றின ஒரு ஆய்வினை அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் எங்களுக்கு விளக்கி காண்பித்தார்கள். அந்த ஒரு பெரிய போர்ட்டிகோ, அதை நம்ம 5 தூண்கள்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னா 5 போர்ட்டிகோ, ஒன்றா என்ன சார், 5 மண்டபங்கள் இருக்கிறது, அவ்வளோதான். அந்த 5 மண்டபங்களிலே யார் இருக்கிறான்னா, வாசிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்தார்கள். இந்த குளத்துக்கான பேர் என்னது? ஆமா, பேத்னா. அன்னைக்கே சொன்னேன், என்ன சொன்னேன்? பேத்னா வீடு. சதா அப்படின்னா என்னது? மர்சி, இரக்கம். அப்பனா இது என்ன? இந்த மண்டபத்துக்கு பேரு, ஆமா, இரக்கத்தின் வீடு. ஏன் இரக்கத்தின் வீடு? மிகுந்த இரக்கத்துக்குரியவர்கள் அங்கே திரளாய் படுத்து இருக்கிறார்கள். மிகுந்த இரக்கத்துக்குரிய ஒரு ஐயோ பாவம், சப்பானை முடக்குவாதம் உற்றவர் இருக்கிறாரு, கால் ஊனமுற்றவர் இருக்கிறாரு, கண் பார்வை அற்றவர் இருக்கிறாரு, வியாதியஸ்தர்கள் என்னென்னமோ கண்ட வியாதியெல்லாம் பிடிச்சி அங்கே முடங்கி இருக்கிற அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க ஒட்டு மொத்தமாக இருக்கிற இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்னைக்கு இருந்த பேர் என்ன சொல்லுவோம்? அதுதான் ஹவுஸ் ஆஃப் மெர்சி. ஏன் இந்த இரக்கத்தின் இந்த தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? தான தர்மங்களை அங்கே செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அப்படி இரக்கத்துக்குரியவர்கள் இருக்கின்ற இடத்திலே உன்னுடைய இரக்கத்தை நீ பாராட்டு என்று சொல்லுகின்ற இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக செல்லுகிறார். சீடர்களோடு அவர் போதிக்கவோ கற்பிக்கவோ இங்கே எதுவும் செய்யலை. இந்த இடத்துல ஒரு பிரசங்கம் கூட செய்யலை. பிரசங்கம் செய்வதற்கோ அல்லது அவர் உரைகளை ஆற்றுவதற்கோ கற்பிப்பதற்கோ எப்போதும் தன்னுடைய சீடர்களோடு செல்லுவார். அந்த இடத்துல வியாதியஸ்தர்களை குணமாக்குவார், அற்புதங்களை செய்வார். ஆனால் இந்த இடத்தில் அப்படி எந்த கற்பிதங்களோ எவ்வித விதமான போதனை உரைகளோ பிரசங்கங்களோ கிடையவே கிடையாது. அவர் நேராக இந்த பெதஸ்தாவுக்கு செல்லுகிறார். நான் சொன்னேன், மீட்புக்கான காலம். இங்கே மீட்பர் வந்திருக்கிறார். தான் எதற்காக வந்தேன் என்பதை தனியாக அந்த இரக்கத்துக்குரிய அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்கும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கும் அதை வெளிப்படுத்த அங்கே வருகிறார். ஏனென்றால் இயேசுவிலே தொடங்கி இருக்கிறது மெசியானிக் ஏஜ், மெசியா யுகம் என்னிலே தொடங்கி இருக்கிறது. என்னிலே தொடங்கி இருக்கிற இந்த மெசியா யுகத்தினுடைய காலத்தை எல்லாரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் என்ன பண்ணாதீங்க, இதை வீணடித்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு தேடி தேடி வருகிறேன் என்று தேடி தேடி செல்லுகிறார். மெசியா யுகம், மீட்புக்கான காலம்தான் மேசியா யுகம். மேசியா யுகம் என்பது வேறல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய 2ஆம் வருகை இருக்கு பார்த்தீங்களா, இதற்கு இடைப்பட்ட காலம் உடைய ஒரு கால தொகுதி தான் மேசியா யுகம்.
மெசியானிக் ஏஜ். அவர் எப்போ வராருன்னு தெரியாது, எப்போ பிறந்தாருன்னு தெரியும். 2000 வருஷம் இருக்குது, 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கு, ஆனால் எப்போ வராருன்னு தெரியாது. இப்படி இந்த பிறப்புக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட இருக்கிற கால தொகுதி தான் இந்த மேசியா யுகம். இந்த மேசியா யுகத்திலே அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்றால், இதோ இந்த உலகத்தில் கடவுளுடைய ஆளுகை செயல்படாதவாறு தடுக்கின்ற எல்லா பிசாசின் தீயனுடைய ஆற்றல்களை முறியடிக்க வந்திருக்கிறார். இதோ முடங்கப்பட்டு இருக்கிறார்கள். பக்கத்திலேயே தேவாலயம் இருக்கிறது, அதில் உள்ளே போய் ஆராதிக்க முடியாமல் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய நன்மைகளை அறிக்கையிட்டு அவருக்கு காணிக்கை செலுத்துவதற்கும் முடியாமல் முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற இவர்களுக்கு காரணம் என்னவென்றால், பிசாசு தீயோனுடைய ஆற்றல் கடவுளுடைய ஆளுகைக்குள் இவர்கள் வரவிடாமல் தடுக்கின்ற பிசாசினுடைய ஆற்றலை தடுப்பதுதான் மேசியாவுடைய வேலை. அந்த வேலையை இயேசுனுடைய பிறப்பு முதற்கொண்டு இதோ இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பணி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ரட்சிப்புக்கான யுகம். ஆகவேதான் இவர் உள்ளே வருகிறார். ஏன்னா மேசியா என்று யாத்திரமா பிசாசு ஈவு இரக்கம் இல்லாமல் இப்படி வதைத்து வியாதிய, துன்பத்தை, கடன்களை, பிரச்சனைகளை, முடக்கத்தை, சாவ, இழப்ப, வெட்கத்தை, அவமானத்தை, கண்ணீரை, கவலைகளை இப்படி கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கும் போது அதை பார்க்கிற விட்டு சும்மா இருக்கிற கடவுள் அல்ல ஆண்டவர். அதான் சொல்றாங்க, கம்பேஷனேட். கம்பேஷன். பேஷன்னா துன்பம். துன்பத்தில் பங்கெடுப்பதற்கு அவரே தன்னை அவரே தன்னை அதில் இன்வைட் பண்ணி அந்த துன்பத்தில் பங்கெடுக்க அவர் தேடி வருகிறார். அதனால தான் சொன்னாரு, அவர்களை பார்த்து மனதுருகி என்ன சொல்றாரு, அறுப்போ தெரியுமே. எதுக்கு சொன்னார்? இது எதுக்கு சொன்னாரு? அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ, அது தெரியுது. எதுக்கு சொன்னாரு? ஐயோ, வாசிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும், நல்லா பாருங்க, நான் சொன்னல மெசியானிக் ஏஜ் என்னிலே தொடங்கி இருக்கிறது. ஆகவே நான் தேடி பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே இப்படி இரக்கத்துக்குரியவர்களை எல்லாம் என்ன செய்வார்கள், தீர்க்கதரிசிகளிடத்திலும் அவர்கள் கடவுளுடைய மனுஷத்திலும் அவர் என்ன பண்ணாங்க, அவர் எங்க இருக்கிறாரு தேடி போவாங்க. பழைய ஏற்பாட்டின் காலம் அப்படி இருந்தது. எலிசா எங்க இருக்கிறாரு, எலியா எங்க இருக்கிறாரு, பெத்தேல்ல இருக்கிறாரா, மிஸ்பாவில் இருக்கிறாரா, எருசலேம்ல இருக்கிறாரா என்று தேடி போனார்கள். ஆனால் மெசியானிக் ஏஜில் இயேசு தேடி வருகிறார். வாசிங்க அங்க பாருங்க. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, இந்த சகல அது சும்மா இல்ல, சகலன்னா என்ன அர்த்தம்? எல்லா, ஆமா, திரளாய், பிளென்டி. எல்லா ஊருக்கும் நடந்து போறாருயா. ஏன் நடந்து போறாரு? எதுக்கு நடந்து போறாரு? அப்போ கூர்ந்து பாருங்கள், படிக்கும் போது கூர்ந்து பாருங்கள். the purpose of Jesus walk, ஜீசஸ்னுடைய பர்பஸ் என்ன, அவருடைய நடந்து போவதற்கான காரணம் என்ன காரணம் பாருங்களேன். அங்க பாருங்களேன், சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை, எல்லாரும் படிங்களேன், நீக்கி அவர்களை, பின்பு வாசிங்க, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமானார். அடுத்த வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. எல்லாரும் பாக்குறாருங்க, வியாதியஸ்தனும் பார்க்கறாரு, சிதறடிக்கப்பட்டவனை பார்க்கறாரு, சிறுமைப்படுத்தப்பட்டவனை பார்க்கறாரு. எல்லாரையும் பார்த்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி இப்ப சொல்றாரு, டேய் காப்பாத்துறதுக்கு இவனை காப்பாற்றுறதுக்கு ஆளு குறைவிடா. இங்க சொல்ற அறுப்பு மிகுதி, வேலையாட்கள், இந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்ல. நீ பிச்சை போட்டு போற இல்ல, அவங்களுக்கு சுச்சு ஐயோ பாவன்ட்டு நீ சொல்லிட்டு போற, அல்லது அவங்களுக்கு ஏதோ கொடுத்துட, ஆனால் அவங்களை ரட்சிப்பதற்கான ஆட்கள் இல்ல. எஜமானத்துல போய் சொல்லுங்க அப்படின்னா, என்ன ஒருத்தர் தான் அனுப்பி இருக்கிறாரு, நீங்கள்லாம் என் பின்னாடி வந்திருக்கணும், இன்னும் நிறைய பேர் வரணும். எதற்குன்னா கம்பேஷன், இந்த ரட்சிப்பின் மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் இல்லை இயேசுவுக்கு. எதுக்கான மனதுருக்கம்? ஐயோ இப்படி இந்த பிசாசு இவர்களை வாட்டி வதைத்து வியாதியை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து, இழப்பை கொடுத்து, கண்ணீரை கொடுத்து, கேவலத்தை கொடுத்து இப்படி இவன் முடக்கி வைத்திருக்கிறான். இவர்களை இதிலிருந்து ரட்சித்து எடுக்க நான் வரேன் என்று வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஜார்ஜ் புஷ் எழுதும் போது சொல்றாரு, தூரத்துல கண்ணு மங்களா பார்க்கிறேன், அப்புறமா தான் அது நீர்மூழ்கி கப்பல் என்றாங்க. ஒரு கரம் தண்ணீர் மீது வருவதை போல நான் பார்த்தேன். தண்ணீர் மீது வருவது அந்த ஷிப்பு, அந்த நீர்மூழ்கி கப்பல் எதற்காக அங்க வந்தது என்று அவர்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தது பின்பு. இன்னைக்கு நான் ஜனாதிபதியாய் நின்று கொண்டு நான் பார்க்கிறேன், கடவுளுடைய கரம், அவருடைய மனதுருக்கம் என்னை தேடி வந்தது. இரண்டாவது வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், நாம் எதை சிந்தித்தோம்? கடவுளுடைய இரக்கம் இயேசுவில் நம்மை தேடி வந்திருக்கிறது. எதற்கு, என்னத்துக்கான இரக்கம் என்றால் அது ரட்சிப்புக்கான இரக்கம். அந்த ரட்சிப்புக்கான இரக்கம் நம்மை தேடி வந்திருக்கும் போது அதை நாம் விழுந்து விடக்கூடாது, அதை நாம் எழுந்து போகக்கூடாது, அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஜார்ஜ் புஷ்ஷை போல அந்த ஒரு கனத்துளியை அவர் பற்றி கொண்டதை போல நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்பொழுது இந்த சால்வேஷனுக்கான அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அடுத்த ஸ்டேஜ், ரட்சிப்புக்கான அடுத்த ஸ்டேஜ். இயேசு அவர் ரட்சிப்புக்கான இரக்கத்தை கொண்டிருக்கிறாரு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இந்த சால்வேஷன் இஸ் ஏ டூ சைட் ரெஸ்பான்ஸ். அவர் இரக்கத்துக்குரியவர் தான், அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் தான். ஆனால் அந்த ரட்சிப்பின் இரக்கம் என்பது 2 விதமான விளைவுகளை கொண்டது. ஒன் ரெஸ்பான்ஸ், டூ சைட். ஒன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஜீசஸ், இன்னொன்னு விக்டிம், பாதிக்கப்பட்டவர். முதல்ல இங்க இயேசுனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. இந்த இடத்துல இரத்துக்குரிய மண்டபத்தில் உள்ள வந்துட்டாரு. அந்த மண்டபத்துக்கு உள்ள வந்தவர் அங்க என்ன செய்கிறார் என்றால் 38 வருஷம் வாசிங்கண்ணே. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் இயேசு காண்கிறார். இயேசு, இந்த இடத்துல இயேசுன்னு பேரை நான் போடல. அந்த இயேசு என்ற பேர் எபிரேயத்தில் யெஷுவா. இந்த யெஷுவா அப்படின்ற இந்த பேருக்கான ரூட்டு, ஹீப்ரு ரூட் என்ன? யாஷா. யாஷா என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த யெஷுவா, இயேசு என்ற பேர் வருது. இயேசுக்கான பேர்னா நம்ம என்ன சொல்றோம்?
ரட்சகர், ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ரூட் வேர்டு ரொம்ப அழகா விளக்குது. என்ன விளக்குதுன்னா, முதல்ல இந்த யாஷானுடைய முதல் எழுத்துல இருக்குல்ல யோட், அந்த யோடுனுடைய அந்த எழுத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா கை மாதிரி இருக்கும். இந்த கை நான் ஏன் இந்த ஜார்ஜ் புஷ்னுடைய அந்த சுயசரினுடைய சில பக்கங்களை படித்தேன், ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு கையை போல இருக்குன்னா, அப்போ இங்கே இந்த யாஷானுடைய அந்த முதல் எழுத்து யோடு, அந்த யோடு வந்து கை, கரம். ரெண்டாவது இந்த ஷின், இந்த ஷின் வந்து இந்த ரெண்டு பல்லு சேர்ந்தா எப்படி இருக்கும், இந்த டூத், இந்த ரெண்டு பல்லு மாதிரி இருக்கும். இந்த டூத்தினுடைய வேலை என்னது, எது, கட் பண்ணுறது. இந்த முன்னாடி இருக்கிற பல்லு அதை தான் சொல்லுவோம், முன்னாடி இருக்கிறது வந்து கிழிக்கிறதுக்கு. அதை நம்ம பசங்க கறியெல்லாம் அதை இது பயன்படுத்தவே மாட்டுறாங்க. இந்த பல்லு வந்து அதுதான், டே கறியை வந்து இழுத்து கட்சியெல்லாம் சாப்பிட்ணுண்டா, நம்ம முன்னோர்லாம் அப்படி தான்டா சாப்பிட்டாங்க வேட்டையாடி, அதில் வெக்கப்படுறீங்களாடான்னு சொல்லுவோம். இது வந்து கிழிப்பது. மூணாவது ஐன், அது என்னன்னா கண்ணு மாதிரி இருக்கும். அப்பனா ரட்சிக்கிறவர் யாருன்னா, பார்த்து என்ன பண்றார், நம்முடைய துன்பங்களை, நம்முடைய அடிபந்தனத்தை, நம்முடைய பாவத்துடைய கீழ்மையின் நிலையை, நம்முடைய கட்டுகளை, நம்முடைய மீறுதல்களை அவர் கண்டு அவருடைய கரங்கள் என்ன பண்ணுதான், நீட்டி நம்மை பிரித்தெடுக்கிறது. அதான் பல், அந்த ஷின்னு கிழித்தெடுக்கிறது. எதுல இருந்து, அடிமைதனத்தில் இருந்து. அதான் சொல்றாரு இங்க பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்ட சொல்லும்போது, இதோ அவர்களிடம் படுகிற துன்பத்தை என்னுடைய கண்கள் கண்டேன், என்னுடைய கண்களால் கண்டேன். இதோ ஓங்கிய புயத்தினாலே நான் என்ன பண்ண போறேன், அவர்களை மீட்டெடுப்பேன். அப்போ ஒரு சைடு ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இயேசு என்றாலே ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எத்தகைய துன்பத்தில், எந்த விதமான சூழலில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், பிசாசனுடைய தீயோனுடைய ஆற்றல்களினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தாலும், அந்த கட்டுகளை அவிழ்க்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் உங்களை நோக்கி மீட்டெடுப்பதற்கு அதை அவர் நீட்டிக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விடுப்பதற்கான ஆற்றலையும் மனதையும் அவர் கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிங்க, அதான் விசுவாசம். ஆனா அதை நம்ம பண்றதே இல்லை. நம்முடைய பிரச்சனை அதுதான், நம்முடைய பிரச்சனை அதுதான். உன் பேரே அதுதானே, இந்த பேர் வழியாக தானே எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பேர் எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் கண்டு கரங்களினாலே மீட்டெடுத்து உங்களுடைய மனம் அதிலிருந்து விடுவிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறது. இது ஒன் சைடு ரெஸ்பான்ஸ். அனதர், இன்னொரு சைடு ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இதை தான் அவர் எதிர்பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அவனை கண்டு, வாசிங்கண்ண, அதை கண்டு சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இது என்ன ஒரு அபத்தமான கேள்வி இல்லை? 38 வருஷமா இருக்கிற அவனை பார்த்து கேட்கிறார். நான் சொன்னேன், சால்வேஷன்ஸ் எ டூ சைடு ரெஸ்பான்ஸ். ஏன்னா இவருடைய ரெஸ்பான்ஸ் அங்கே வந்துட்டாரு, சுற்றி பார்த்துட்டாரு, அவங்ககிட்ட போய் நின்ட்டாரு. இப்போ அவங்ககிட்ட கேட்குறாரு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, சைக்கிக் நம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிக் நம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆன்ம உணர்வற்ற நிலை. இன்னும் சொல்ல போட்டால் ஆன்மாவுக்கான சொர்ணம் இல்லாத நிலைமை. சொர்ணையே இல்லை. எதுக்கு? ஆமா, நம்மளுடைய இந்த சர்வைவல் இன்ஸ்டிக்ட் இருக்கு பாருங்க, உயிர் வாழ்வதற்கான உள்ளுணர்வு நம்மளை சூழ்ந்து. இப்போ இங்க தண்ணி வருதுன்னு வச்சுங்க, நம்மளை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வருதுன்னா நம்ம எல்லாரும் நம்ம ஐயோ நம்ம சாக போறோம், நம்ம என்ன பண்ணுவோம், தப்பித்து போக பார்க்கும். எல்லா உயிர்களும் செய்யும். அதே போலதான் நம்முடைய ஆன்மா அழிந்து போகிறது. இதோ இந்த பாவத்தினாலும் துன்பத்தினாலும் கட்டுகளினாலும் பிசாசின் பக்கம் நான் நின்றதினாலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆன்மாவே அழிந்து போகிறது என்ற விஷயம் தெரிந்தும் கூட, அதை மீட்டெடுப்பதற்கு இயேசுவானவர் என் பக்கத்திலே இருக்கிறார் என்று அறிந்தும் கூட நான் சும்மா இருக்கிறேன் பாருங்க. அதான் ஆன்மா சொரணை இல்லாம இருக்கிறது. சொர்ணையின்மை, உணர்வின்மை, ஆன்ம உணர்வின்மை, சைக்கிக் நம்பிங், நம்னஸ். இந்த சைக்கிக் நம்பிங்னா எல்லாம் தெரிஞ்சும் கூட நான் அப்படியே இருப்பேன், என்னுடைய செயல்பாட்டில் ஆர்வம் இல்லை,
பக்கத்திலே இருக்கிறாருங்க அவரு. கையை தூக்குவதற்கும், என்னை ரட்சிப்பதற்கும், என்னை காப்பாற்றுவதற்கும், என் ஆன்மாவை உயிர்ப்பிப்பதற்கும் பக்கத்திலே இருக்கிறாரு. அவருடைய கண்கள் பார்த்திருக்குது, கரங்கள் நீட்டிக்கொண்டு இருக்கிறது, அவர் மனம் உருக்கமாய் இருக்கிறது, இரக்கமாய் இருக்கிறது. ஆனால் நான் அமைதியாக ஆன்மா சொரணை இல்லாமல் இருக்கிறேன். உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அந்த ஓமையில மத்தேயு 22 ஒரு ஓமை சொல்றாருல, பா விருந்து ஆயத்தமா இருக்குது, எல்லாரும் என்ன பண்ணினு வா, கூட்டினு வா, சாலைகளிலும் தெருக்களிலும் இருக்கிறவர்களாம் கூட்டினு வான்றாரு. வாசிங்க மத்தேயு 22 11 12. அப்படி எல்லாரும் வர்றாங்க அந்த ராஜா தருகிற விருந்துக்கு. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டேன், நான் விருந்து எல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், என்னுடைய சைடில் எல்லாமே வந்துச்சு, உன்னுடைய சைடில் வேர் இஸ் யுவர் கிளாத்? இது ரொம்ப பிரசித்தமான, உன் வஸ்திரம் எங்கே? நேற்று கூட அமெரிக்க அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபருக்கும் பேச்சு நடக்கும் போது அவர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, வேர் இஸ் யுவர் கோட்? யோ, கோட் இல்லாமல் எங்கேயா வந்துக்கிற? அமெரிக்க அதிபருடைய அலுவலகத்தை நீ வந்து அசிங்கப்படுத்த வந்துக்கிறியா? உன் கோட்டை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பின்னாடி போடுவேன், உன்னோட இதை விட காஸ்ட்லியாக போடுவேன், இல்லைன்னா சீப்பாக போடுவேன்னு சமாளிக்கிறார். அதே மாதிரி தான் ரட்சிப்பின் ஆடை எங்கே? உன் ரட்சிப்பின் ஆடை எங்கே? அவனை கேட்கிறாரு, உண்மையிலேயே நீ சுகம் பெற விரும்புகிறாயா? உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட விரும்புகிறாயா? இதுதான் ஆன்ம உணர்வற்ற நிலைமை. 38 வருஷம் ரொம்ப சீனியர் இவன் தான், அங்கே இருக்கிறவன்லேயே சீனியர் இவன் தான், மொத்த பேரும் கெடுத்துன்னு இருக்கிறவன் இவன் தான். என்னன்னா இவனுக்கு வந்து சோறு கிடைக்குது, எதுனா கிடைக்குது, வேலைக்கு துட்டு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. நீ இதே நிலைமையில் இருக்க விரும்புகிறாயா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் இப்படி தான் உட்கார்ந்து இருக்கிறோமா? எல்லாமே இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் சுகம் கொடுக்க நமக்கு ரட்சிக்க அவர் வந்திருக்கிறான்னு தெரியும், சிலுவையில் ரத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியும், அதுக்கு வந்து அவர் சிந்தி இருக்கிறார் தெரியும், வேதனைகளை அனுபவித்திருக்கிறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நான் என்னுடைய ஆடையை நான் தயார் செய்து கொள்ள மாட்டேன். 3வது 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். போதும் போதும், இவனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, ரொம்ப இன்டைரக்டா இருக்கு. என்ன சொல்றான் தெரியுங்களா? நான் உதவியற்றவன், ஆனால் விசுவாசம் இல்லாதவன் அல்ல. எனக்கு உதவி, எனக்கு வந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு உதவி இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றானா, உதவி அற்றவனே தவிர நம்பிக்கை அற்றவன் அல்ல. அதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். நீ ஹெல்ப்லெஸ் தான், நான் ஹெல்ப்லெஸ் தான், ஆனா நான் நம்பிக்கை இல்லாதவன் அல்ல. எனக்கு சுகம் வேணையா, எனக்கு சுகம் வேணாம். இந்த ரெஸ்பான்ஸை தான் ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நிலைமையிலேயே நான் வெறுமனே கிறிஸ்தவனாக இங்கே சந்தாதாரராக இருந்து விட்டு சென்று விட போகவில்லை. கல்யாண விருந்திலே உம்மோடு கூட நான் விருந்தில் பங்கு பெறுகிறதுக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய சந்தாதாரர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமா? சந்தாதாரன்னா பெரிய ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த லைஃப் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ இருக்கிறோம் பாருங்க, எதை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாரு. அந்த மாதிரியான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் உதவியற்றவன் தான், ஆனால் நம்பிக்கையற்றவன் இல்லை என்பதை அந்த ஒரு கணத்துளியில் அவன் என்ன பண்றான் சொல்லுகிறான். அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா, சால்வேஷன் என்ன தெரியுமா, கேன்சலேஷன் ஆஃப் தி பாஸ்ட். அவன் அந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, ரட்சிப்பு என்பது கடந்த காலத்தை என்ன பண்றேன், கேன்சல் பண்றான். இந்த ஒரு வார்த்தையில
என்ன என்ன நிறைய முறை இந்த தண்ணி வச்சு நான் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஆனால் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் நான் போவேன். அதை விட அதில் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் என்ன பண்ணுறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஜார்ஜ் புஷ் அந்த ஒரே ஒரு நம்பிக்கை வச்சுன்னு தான் ஓடுறாரு. இந்த போர் கைதிகளுடைய சில புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்களேன். இதே மாதிரி வியட்நாம் போரில் பிடிப்பட்ட ஒரு இராணுவ வீரர் எழுதுகிறார். அவர் கையை கூட இப்படி தூக்க முடியாதான், இப்படி தூக்க முடியாதான், சங்கிலி கட்டப்பட்டு இப்படியே தான் இருக்குமா, கொசு என்ன அப்படி கடிக்கும், அதை சொரிஞ்சு கூட முடியாது. இப்படி 18 வருஷம் இருந்தேன் நான், யாரையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த கடந்த காலத்தினுடைய நிலைமை அவர் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் சூரியன் வெளிச்சம் லேசா தெரியும் எனக்கு விடிஞ்சிருச்சுன்னு. அப்போ தெரியும். அப்ப நான் நினைப்பேன், இன்னைக்கு என்னுடைய விடுதலை நாள், இன்னைக்கு என்னை யாராவது மீட்பார்கள். இப்படியே 18 வருஷம் நான் நடந்து கொண்டே இருந்தேன். இந்த மனுஷனும் 38 ஆண்டுகளும் நான் உதவியற்றவனாய் இருக்கிறேன். அப்பனா கடந்த காலத்தினுடைய துன்பங்களை இவன் பட்டியலிடவே இல்லை. அதை என்ன பண்றான், கேன்சல் பண்றான். இன்னொன்னு சொல்றான், ஹியூமன் ப்ரிடிக்ஷனை அவன் கேன்சல் பண்றான். ஹியூமன் ப்ரிடிக்ஷனா, யாருன்னா வருவாங்க, என் மாமா வருவான், மச்சான் வருவான்னு, இந்த ஹியூமனுடைய ப்ரிடிக்ஷனை அவன் என்ன பண்ணல, நம்பல, அதையும் கேன்சல் பண்றான். என்ன சொல்றான், நான் சுகம் பெற விரும்புகிறேன் என்று மறைமுகமாக சொல்றான். கடைசி வாசனம் வாசிங்க, 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, எழுந்திடு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இங்க 3 விஷயம் தான் சொல்றார். நேரம் இல்லை, முடிச்சுக்கிறேன். 3 விஷயம் தான் சொல்றார். எழுந்திடு, அடுத்தது என்னது, உன் படுக்கையை எடுத்திடு, 3வது என்னது, நடந்திடு. எழுந்திடு, எடுத்திடு, நடந்திடு. எழுந்திடு அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு, எழுந்துனா முடக்கப்பட்ட நரம்புகளை மீட்டெடு. அவனுடைய நரம்புகள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான், அவனுடைய நரம்புகள் விடுதலையாக்கப்படுகிறது. இந்த இடத்துல எழுந்திடு அப்படின்னு சொல்றது ரட்சிப்புக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். நம்ம சைடில் இருக்கிற ரட்சிப்புக்காக கடவுளுடைய கட்டளை வந்துருச்சு. அவருடைய வல்லமை நம்ம சூழ்ந்திருக்கிறது. எழுந்திடு. முடக்கப்பட்டிருந்த அந்த நரம்புகளை ஆண்டவருடைய வல்லமை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக வேலையை செய்கிறது. எழுந்திடு, முதல் ரட்சிப்பு. 2வது பாருங்க, எது, எடுத்திடு. இங்க என்னன்னா, எடுத்திடு. எதை எடுத்துடு, படுக்க. என்ன படுக்க, உன்னுடைய பாவத்தினுடைய படுக்க, அவனுடைய வியாதியின் படுக்க, அவனுடைய துன்பத்தின் படுக்க, அவனுடைய இயலாமையின் படுக்க, அவனுடைய கஷ்டங்களின் படுக்க, அவனுடைய நெருக்கடிகளின் படுக்க, அவனுடைய அவமானத்தின் படுக்க, அவனுடைய இழப்பின் படுக்க. இந்த படுக்கை தான் உன்னை 38 ஆண்டுகளாக உன்னை இங்கேயே முடக்கி இருக்கிறது. இப்போது அந்த படுக்கையே எடுத்துக்கொண்டு வெளியே செல். அது என்ன தெரியுமா, சாட்சி. எது உன்னை வீழ்த்தி கொண்டு இருந்ததோ அதே எடுத்துக்கின்னு வெளியே போ. அதுதான் சாட்சியாய் வாழ்தல். ரட்சிப்புக்கான முதல் ரட்சிப்பு. 2வது சாட்சியாய் வாழ்தல். ஏன்பா இந்த படுக்கையில் தான்ப்பா நான் படுத்துனேன், இவன் யார்ப்பா, இந்த கடன் தான் இவனை வீழ்த்தி நின்றது, இந்த குடி தான் இவனை வீழ்த்தி நின்றது, இந்த கேவலம் தான் இவனை வீழ்த்தி நின்றது, இந்த பாவம் தான் இவனை படுக்க வச்சிருந்தது, இந்த துன்பம் தான் இவனை இப்படி படுத்துருந்து, இப்போ அதையும் எடுத்துன்னு போறானே, அதுதான் சாட்சி. மாச்சூரியானா சாட்சி. அமாத்தியான பாவம். அந்த ஏவை எடுத்துருங்க. மாச்சூரியா. சாட்சி இல்லாத வாழ்க்கை தான் இது பாவம். சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ரட்சிப்பு. 3வது என்ன சொல்றாரு, நடந்திடு. என்ன சொல்றான்னா, டேய் நான் யாருன்னு உன்னவ மறந்துட்டேன். வாசிங்க, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 2:14. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும்
சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. எத்தனை வருஷம்? 38 வருஷம். எந்த இடம் அது? காதேஸ் பர்னேயா. பர்னேயா. காதேஷ்னா என்னன்னு போனோம். காதேஷ்னா பரிசுத்தம். பர்னேயானா இது வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் நடக்க முடியாத வனாந்தரத்திலேயே நான் தெரிந்து கொண்ட உன் சந்ததியே உன் மூதாதையரை 38 வருஷமா நடத்தினே. இப்ப நீ நடந்து போடா. 38 வருஷம் நடக்க முடியாத அந்த ஜனத்தை நான் நடத்தினேன். எந்த இடத்துல? வனாந்தரத்தில் வாழவே முடியாது, நடக்கவே முடியாது. இப்படிதான் இருந்தாங்க. இப்போ இதே போல 38 ஆண்டுகளாக நடக்க முடியாது இருந்த நீ இப்போது நடந்து செல். நடந்து எங்க தெரியுமா வந்து நிற்கிறான் கடைசியா? இப்போ வாசிங்க, இதான் கிளைமேக்ஸ். 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதுக்கு தான் வந்தாரு. ரட்சிக்கப்பட்டவன் இங்கே சாட்சியாய் நிற்கிறான். சாட்சியாய் நிற்கிறவன் அவன் நடந்ததினாலே, காதேஷ்னா என்னன்னு சொன்னேன்? பரிசுத்தம். பரிசுத்தமாக்கப்பட்டான். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவன் எங்கே வந்து சேர்கிறான்? தேவாலயத்திலே. இந்த மீட்புக்கான காலம் அன்புக்குரியவர்களே நாம் நிறைவு செய்கிறேன். இப்போ உங்க இடத்துல நான் கேட்கறது என்னன்னா, இந்த ரட்சிப்பு, இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, இந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, இதனுடைய மூன்றினுடைய கூட்டு தொகுதி தான் இந்த லெந்து காலத்தினுடைய வாழ்க்கை முறை. அதை உறுதி செய்வதற்கு தான் இந்த லெந்து நாட்களுடைய பயணத்தை நாம் செய்ய போறோம். ஆனால் இப்போ நதர்மா செய்யுங்க. இங்கே வந்து பைபிள் படிக்க போகிறீங்க அல்லது நீங்கள் திருமறையை படிக்க போகிறீங்க, கவனத்தோடு படிங்க. யாருடைய பார்வையில் இந்த பைபிளை படிக்கணுன்றது அந்த கொஞ்சம் கவனமாக படிங்க. இஸ்ரேல் மக்கள் அந்த 10 நாள் நான் சொன்ன யோம் கிப்பூர், அந்த 10 நாள் இருக்குல்ல, நியூ இயர்க்கும் இந்த யோம் கிப்பூர் வரதுக்கு, டே ஆஃப் அட்டன்மெண்ட்டுக்கு நடுவில் அந்த 10 நாள் என்ன நம்ம பண்ணுவாங்க? இந்த பைபிளை தான் படிப்பாங்க. தோராவை படித்து பார்ப்பாங்க. ஐயோ, நான் இந்த கட்டளைகளிலிருந்து மீறி இருக்கிறேனே, விலகி இருக்கிறேனே அப்படின்னு படித்து கண்ணீர் விட்டு அழுவார்கள். இதோ கடவுள் இப்படி பேசி இருக்கிறாரே. நீங்கள் பைபிளை படிங்க. அவர் பேசினார் பார்த்தீங்களா? கொஞ்சம் நிதானமாக படிங்க. யாருடைய பார்வையில் நான் படிக்கிறேன்னு படிங்க. ஜெபம் பண்ணுவீங்க. இந்த காலத்தில், மீட்பின் காலத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த ஜெபம் யாருக்கானது? நான் யார்கிட்ட பேசுறேன்? கொஞ்சம் நிதானமா இத்தனை நாள் ஜெபத்துக்கும் இப்ப இருக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. கொஞ்சம் நிதானமா யோசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 நாளும் வீட்டில் நம்ம பழகிறோம்ல, பேசுறோம்ல, நடந்துக்கிறோம்ல, மற்றவங்க இடத்துல வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கிறோம்ல, அந்த முறைமையில மாற்றத்தை கொண்டு வாங்க. கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா இது மீட்பின் காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வழக்கமாக பேசுறதுனால தான் ஏசாயாவில் சொல்றாரு, நீ வழக்கமாக இதை செய்யறதெல்லாம் என்ன பண்ணாத. பஸ்தல உபவாசம் இருக்கும்போது உன் இஷ்டத்துக்கு உன் இஷ்டம் போல செய்யாத. கொஞ்சம் இந்த டைம்ல கொஞ்சம் மாத்துங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது, நாம் செய்யும்போது ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை உறுதி செய்ய முடியும். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.